தமிழ் மக்களுக்கு வணக்கம். சென்னையில் மழை அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறேன். இந்த சென்னையில் மழைன்றது இது 1 நாள் சம்பவம், 2 நாள் சம்பவம் இப்ப நடந்திருக்கு விஷயம். இதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இதை அக்கறையுடன் பார்க்க வேண்டுமா? அப்படின்ற கேள்வியும் வரலாம். ஆனால் தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை அப்படின்ற காரணத்தினால மட்டுமல்லாமல், வேறு சில காரணங்களுக்காகவும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 2 நாள் மழை கூத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 4 சென்டிமீட்டர் மழை தான் பெய்திருக்கிறது. இந்த 4 சென்டிமீட்டர் மழைக்கே பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில இருந்த பிரச்சனைகள் என்னென்ன? நடைமுறை பிரச்சனைகள் என்னென்ன? அப்படின்றத எந்த மீடியாவும் பேசல. எந்த மீடியாவும் பேசக்கூடாது என்பதற்கு வழக்கம் போல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. இதில பார்த்தீங்கன்னாக்க, அதே நீங்க 2021லே நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட். அதாவது 2021ல ஸ்டாலின் ஒரு ரெயின் கோட்ட மாட்டிப்பாரு. அந்த ரெயின் கோட்ட மாட்டிக்கிட்டு போயிட்டு, அங்க போர்ல வச்சு இந்த போருன்ற பாருங்க. இந்த மோட்டர் இருக்கு இல்லையா? அந்த மோட்டர வச்சு தண்ணி எடுப்பாங்க. இது சப்வேலேருந்து தண்ணி எடுத்து வெளில ஊத்துவாங்க. இவர் அந்த மோட்டர அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீ முதலமைச்சர். நீ அந்த மோட்டர உத்து பார்த்தாலும், பார்க்கலைனாலும் அந்த மோட்டர் தண்ணிய உறிஞ்சி வெளில விட போகுது. இது நீ ரெயின் கோட் போயிட்டு போய் அங்க நின்னு இத போஸ் காமிச்சு என்ன நடக்க போகுது? உன்கிட்ட எதிர்பார்ப்பது என்ன? அதிகாரிகளை முடக்கி விடுவது. அவர்கள் பணிகளை செய்கிறார்களா என்பதை பார்ப்பது. இதுதான் முதலமைச்சரிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. முதலமைச்சரே ஒரு குச்சிய எடுத்துட்டு போயிட்டு சாக்கடைய குத்துறோம்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? இல்ல. உனக்கு அது கூட வராது. அது வேற விஷயம். ஆனா, நாம எதிர்பார்க்கக்கூடியது இந்த முதலமைச்சரிடமிருந்து பப்ளிசிட்டி கிடையாது. விளம்பரம் கிடையாது. அதே மாதிரி அந்த இதுல போயிட்டு நின்னுகிட்டு, ரெயின் கோட் மாட்டிக்கிட்டு, கொடைய வச்சுக்கிட்டு எதுக்குள்ள? இவங்க வச்சிருக்க வார் ரூம்னு வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கால் சென்டர். அதாவது நீங்கள் அவசர உதவி என்றால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்னு வச்சிருக்காங்க இல்லையா? அது ஏற்கனவே ஒரு பில்டிங். பில்டிங் உள்ள போயிட்டு நீ ரெயின் கோட் போட்டு கொடைய போட்டு நின்னுட்டு இருக்க. அப்புறம் அங்க இருக்க ஸ்க்ரீன பார்த்து இப்படி இப்படி காமிக்கிறது. என்ன காமிக்கிற நீ? உனக்கு என்ன தெரியும் அப்படி? இந்த மாதிரியான நாடகம் 2021லேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. 2023ல நடந்த பொழுது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இப்பொழுது தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுதே எங்களிடமிருந்து எதிர்பார்த்தால் என்ன என்ன நியாயம்? 1 ஆண்டு பொறுங்கள் அப்படின்ட்டு. சரி 2022 அப்பவும் மழை. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னாக்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் தான் நடந்திருக்கிறது. இது 10 மாத குழந்தை. யோவ்! உன் ஆட்சியே 60 மாசம் தான்யா. அதுல 10 மாசம் நீ எதுவும் புடுங்கலன்றது தான் நம்மளோட கேள்வி. அப்போ அதற்கு அந்த மாரி ஒரு விளக்கத்தை குடுத்தார். சரி 2023 75% முடிந்து விட்டது. 80% முடிந்து விட்டது. 90% முடிந்து விட்டது. என்னது? வடிகால் பணிகள் முடிந்து விட்டது. அந்த ஆழ்துளை அவங்க போட்டிருக்க அந்த கால்வாய்கள் இதெல்லாம் முடிந்து விட்டது. பணிகள் முடிந்து விட்டது. இதற்கு 4000 கோடி ரூபாய், 5000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிதி ஒதுக்கியது. இது எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் உண்மை. மாறாக ஒவ்வொரு முறை மழை வரும் பொழுதும் இவர்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்துகிறார். இங்க இருந்து அவர் கிளம்பி போறாப்புல. யாரு? இந்த பொம்மை. துணை பொம்மை. இப்ப நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் எங்க இருந்தானே தெரியல. தீபாவளி அன்னைக்கு எங்க ஓடுனான்னு தெரியல. எங்க போனான்னு தெரியல. எங்கேயோ போனா வந்தான். சரியா? தூங்கி எழுந்து அப்படியே கிளம்பி வந்துட்டான். அந்த ஒரு பழைய டீ-ஷர்ட்ட மாட்டிக்கிட்டு. அவன் ஒரு அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அங்க நம்ம இந்த மாரி வரோமே, அதெல்லாம் பத்தி அவனுக்கு அக்கறையே கிடையாது. நேரா வரான். அங்க நிக்கிறான். அங்க நின்னுட்டு அந்த ஏரிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இப்படி ஃபோட்டோ ஷூட். இப்படி இப்படி கை காமிச்சு, "என்னடா காத்துல குத்துற? 4000 கோடி எங்கடான்னா?" அங்க நின்னுட்டு அப்படின்னு கை காமிச்சா முடிஞ்சுதா? இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. உடனே அவர் மக்களுடன் இருக்கிறார்கள் பாருங்கள். அவர் அங்கே சென்று நடந்து சென்று கொண்டு இருக்கிறார் பாருங்கள். இப்ப நடக்காம வேற என்ன பண்ணுவான்? கால் இருந்தா நடக்க தானே செய்யணும். இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4000 கோடி என்ன ஆச்சு அப்படின்னா, உண்மை என்னன்னா, இதுல ஒரு 300லேருந்து 400 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. 10% செலவு பண்ணியிருப்பாங்க. 90% இவனுங்க திருடிட்டானுங்கன்றதான் உண்மை. இந்த உண்மையை சொல்வதற்கு, பேசுவதற்கு மீடியா தயாராக இல்லை. இதை பல முறை நாம் சுட்டி காண்பித்திருக்கிறோம். 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி நிற்காது என்று சொன்னது யார் தெரியுமா? இந்த சென்னையில் இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இன்றைக்கு அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு சார். இன்னைக்கு அந்த ஆள் எங்கன்னா காணோம். தண்ணி நிக்குது. ஒவ்வொரு இடத்துல நிக்குது.
பிரச்சனைகள் இருக்குது. பள்ளிக்கரணையில் தண்ணி நிற்குதுன்னு எடுத்து நம்ம வெளிப்படுத்தினோம்னா இவங்களுடைய இந்த 5 ஏஜென்சி 6 ஏஜென்சி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து பீகாரில் இருக்குது, இந்த வீடியோ வந்து உண்மை கிடையாதுன்ட்டு. கடைசியில் ட்விட்டரே காரி துப்பிடுச்சு, இது பீகார்லாம் கிடையாது, பள்ளிக்கரணை தான் அப்படின்ட்டு. இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை, இங்கே நிதர்சனமான பிரச்சனை. இதுக்கு தீர்வு காண்பதற்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் படித்து வரணும்னு அவசியம் கிடையாது, பெரிய படிப்பெல்லாம் படித்து வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நம்ம செலவும் பண்ணுறோம், நம்மக்கிட்டேருந்து சொத்து வரியிலேருந்து ஆரம்பித்து எல்லா வரியும் இவர்கள் பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேஷன் ஜிசிசின்னு சொல்கிறாங்களா, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதில் நிதி ஒதுக்கீடும் நடக்கிறது. அந்த நிதியை சரியாக இவர்கள் பயன்படுத்துவதில்லை, அதை கொள்ளையடிப்பதற்காக இவர்கள் அதை ஒரு ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 4000 கோடி எங்கே போச்சுன்னா அவ்வளோதான், இந்த குடும்பத்துக்கு போயிருக்கும், இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேட்டை ரவுடி சேகர்பாபு கும்பலுக்கு போயிருக்கும், மாசு சார் கும்பலுக்கு போயிருக்கும். இப்படி இவங்களா பங்கு போட்டுக்கிட்டு தான் இதில் சண்டை வேற கேண்டேருக்கும் சேகர்பாபுக்கும். இப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பணம் ஒதுக்காமல் இல்லை, இதற்கு அதிகாரிகளுக்கு விஷயம் தெரியாமலும் கிடையாது, ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான், ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டுடைய பிரச்சனை இது. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டுடைய பிரச்சனைன்னு கூட நான் பார்க்குறேன். மத்திய பிரதேசத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாலே ஒரு ரெய்டு. இந்த ரெய்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் வச்சுப்போம், இந்த பொறியாளர்கிட்ட ஒரு இன்ஜினியர், அவருடைய வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய மாத சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 85,000 ரூபாய். 85,000 ரூபாய் மாத சம்பளம் என்றால் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அவருக்கு ஆண்டு சம்பளம். இந்த நபரிடம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 கோடி ரூபாய். அதாவது அவர் கைமாத்தாக வைத்திருந்த பணம் 22 கோடி ரூபாய், ஒரு இன்ஜினியர் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25 சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு. அதை தவிர்த்து 2 நிறுவனங்களில் பங்குதாரராகவும் இருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண இன்ஜினியரிடமே இவ்வளவு பணம் விளையாடுகிறது, இவ்வளவு சொத்துக்கள் விளையாடுகிறது என்றால் இந்த பணம்லாம் எங்கிருந்து வருது? யாரோட பணம்? நம்முடைய பணம். இதுதான் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் பொருந்தும். ஒவ்வொரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டும் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. கக்கூஸில் கொள்ளையடிக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். 800 கோடி ரூபாய்னு ஒதுக்குறான், அதில் 100 கோடி ரூபாய் கூட செலவு பண்ணுறது கிடையாது, 700 கோடி ரூபாய் அடிச்சுன்னு போகிறான். அந்த கக்கூஸை யாரும் பயன்படுத்த கூட முடியாது, அப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. கேட்டால் பயன்படுத்துபவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. சரி, அதுக்கப்புறம் இப்போ ஏன் நான் கழுவுறதுக்கு 600 ரூபான்னு போடுறீங்க? ஒரு நாள் கழுவுவதற்கு, ஒரு கக்கூஸை கழுவுவதற்கு 600 ரூபாய் என்று போடுகிறார்கள். இந்த 600 ரூபாய் கொடுக்குறாங்களா கழுவுறவனுக்கு? கொடுத்தா கூட பரவாயில்ல, தகும். அதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த பேரை போட்டு இவனுக்கு அடிச்சுட்டு போகிறது. இப்படி கொள்ளையடித்து இந்த பணத்தை கொண்டு போய் வச்சு என்ன தான் பண்ணுவீங்க? சரி, 4000 கோடி இப்படி செலவு பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்ட, என்ன ஒரு 4 உயிர் போகுதுன்னே வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், போகக்கூடாது, ஒரு உயிர் கூட போகக்கூடாது, ஆனால் 4 உயிர் போகுதுன்னே வச்சுப்போமே. இந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கு தான் வரும். தாம்பரத்தில் நம்ம அன்றைக்கி பார்க்குறோம், ஒரு வயர் சரியாக அங்கே பாதுகாப்பாக இல்லாமல் இருந்த காரணத்தினால பாவம் ஒருத்தர் போய் 2 வீலர் நிறுத்துறாப்புல. என்ன வயசு இருக்கும்? 30, 32 வயசு இருக்கும். 2 வீலர் நிறுத்தி இப்போ இறங்கி போகிறாரு, ஏதோ சாப்பாடு ஏதோ வாங்குறதுக்கு இறங்கி போகிறாரு, ஷாக் அடித்து இறந்து போகிறாரு அப்படியே ஸ்பாட்டில். இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள். ஒரு துப்புரவு பணியாளர் காலையில் 5 மணிக்கு எழுந்து போகிறாங்க, நம்ம பார்த்தோம், ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம அந்த கதையை பார்த்தோம். வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க, 4 மணிக்கு காலையில் கிளம்பி போகிறாங்க, இருட்டு தெரியல, தண்ணியில் காலை வைக்கிறாங்க, ஷாக் அடித்து அங்கேயே இறந்து போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு சம்பவமாக நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா இந்த ஊழல் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்மள்கிட்ட பணம் இல்லாமல் கிடையாது, நம்மகிட்ட வந்து திறமை இல்லாமல் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து அதுக்கான உழைப்பு இல்லாமல் கிடையாது, இது எல்லாமே இருக்குது, இருந்தாலும் ஊழல். இப்போ இதை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, 90s கிட்ஸாக இருக்கவங்களுக்குலாம் இது வந்து மனசில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ்னு ஒரு கேம் இருக்கும், ஒரு போர்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் இருக்கும். இண்டோர்னு ஒரு ஊர் இருக்கும்,
அகமதாபாத் இருக்கும், மும்பை இருக்கும், கல்கத்தா இருக்கும், சென்னை இருக்கும். இந்த மாரி எல்லா ஊரும் இருக்கும். இந்த ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு விலைய நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காயின்லாம் குடுத்துருவாங்க. இந்த ஊர்ல இந்த ஊருக்கு போனோம். அந்த ஊர் அவன் யாரோ ஒருத்தன் வாங்கிட்டான்னாக்கா, அந்த ஊர் நம்ம போறோம்னா வாடகை குடுக்கணும். இந்த மாரி இருக்கும் இந்த விளையாட்டு. அது மாதிரி தான் உதயநிதி போன்றவர்கள் உதயநிதி இல்ல, உதவாநிதி போன்றவர்கள் அது மாதிரி தான் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒரு டீ ஷர்ட்ட மாட்டிக்கிறான். அவன் பாட்டுக்கு வரான். அவன் எப்போ எழுந்துப்பான், அவன் எப்போ தூங்குவான் யாருக்கும் தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு வரான், கிறுக்கன் மாரி சிரிக்கிறான், என்னமோ ஒண்ணு சொல்றான். அங்கே அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. கால் சென்டர்ல உட்காந்துட்டு கால் சென்டர் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் துணை முதலமைச்சராம். இவன் எல்லாமே இவன் தான் பார்த்துப்பானா? யோசிச்சு பாருங்க. 8,00,00,000 மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒருத்தன்ட்ட நம்ம வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு ஆபத்தான விஷயம். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு மக்களுடைய கஷ்டம்னா என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருப்பானா? ஒரு ரெயின் கோட் வாங்கியிருப்பானா? ஒரு கொடை வாங்கியிருப்பானா அவன் வாழ்க்கையில? அவன் காச போட்டு, அவன் சுயமா சம்பாதிச்ச காச போட்டு ஒரு ரெயின் கோட்டையோ, ஒரு கொடையோ வாங்கியிருப்பானா? இந்த மழை காலத்துல அவன் குழந்தைக்கு ஜுரம் வந்தா அவன் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பானா? இந்த மழை காலத்துல பைக்கு ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிருப்பானா? இதோடைய இதோடைய அந்த பாதிப்புகள் என்னன்னது அவனுக்கு தெரியுமா? அவன் வீடு ஒழுகி இருக்குமா? இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த முன் அனுபவமும் கிடையாது. சரி, நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்ற முனைப்பும் கிடையாது. இப்படி இருக்க ஒருத்தன்ட்ட போயிட்டு, நீங்க ஆட்சி, அதிகாரம் எல்லாத்தையும் குடுக்குறீங்க. எல்லாத்தையும் குடுத்து அவன் சரி செய்வான் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமானது. இதைத்தான் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு பார்க்குறேன். அவன் எவ்வளோ திமிரா அவன் வந்து நிக்கிறான் பாருங்க. ஒரு எல்லா அதிகாரியும் வந்து அவன் ஒரு அதிகாரி டீ ஷர்ட் மட்டும் வந்தா ஒத்துப்பீங்களா? கேஷுவலா ஒரு டீ ஷர்ட் மட்டும் வந்து, இது அப்படின்னு காமிச்சு பண்ணா ஒத்துப்பீங்களா? நம்முடைய மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவன், ஒரு ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணுன்ற அந்த அடிப்படை கூட தெரியாத ஒருத்தன, அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒருத்தன, நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு, அவன் Instagramல விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன கொண்டு வந்து நீங்க துணை முதலமைச்சர்ன்னு வச்சுட்டு, நாளைய முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டு, அவன் தான் இதையெல்லாம் சரி செய்வான்னு காமிக்கிறது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அநாகரீகம். அ இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் நம்ம சகிச்சுட்டு போறோம். ஏன் சகிச்சுட்டு போறோம் தெரியுமா? இந்த அயோக்கியத்தனம் எல்லாம் ஜனநாயகம்ங்கிற பேர்ல நம்ம சகிச்சுட்டு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது இனியும் நம்ம பொறுத்துக்கொள்ளப் போகிறோமா? அப்படின்றத மக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இந்த மழை இன்னியோட நிக்க போறதில்ல. அடுத்து நவம்பர், டிசம்பர் இந்த மழை தொடரப் போகுது. டிசம்பர் 5 முதல் வாரம் வரைக்கும் இந்த மழை இருக்கும். அப்போதெல்லாம் சென்னை தத்தளிக்கப் போகிறது. அப்பொழுதெல்லாம் இவர்கள் ஃபோட்டோ ஷூட் செய்து கொண்டு, இவர்கள் விளம்பரம் செய்து கொண்டு, அதை மடைமாற்றம் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு, ஒரு ஏஜென்சிய வச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஏஜென்சிய மடைமாற்றம் செய்வதற்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா, மக்களுடைய பிரச்சனைய உன்கிட்ட கொண்டு வந்து சொல்றதுக்கு நீ பயன்படுத்தி இருந்தன்னா, இந்த மக்களுடைய மனமார வாழ்த்தி இருப்பார்கள். நீ எதுவுமே பண்ணல. உனக்கு தகுதியே இல்ல என்னும்போது கூட உன்ன ஓட்டு போட்டு கொண்டு வந்து உன் நம்பிக்கையின் அடிப்படையில உட்கார வச்சவர்கள், நீ அதில ஒரு 10% செஞ்சிருந்தனா கூட, உன்னை தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். அந்த அறிவெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா, அவனுக்கு வலின்னா என்னன்னு தெரியாது, வேதனைன்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு பொறுப்புன்னா என்னன்னு தெரியாது. இது எதையுமே அவன் பார்த்து வளரல. அவன் வயது வயது என்ன கிட்டத்தட்ட 50 வயது கடந்துட்டான். இந்த 50 வயது வரைக்கும் அவனுக்கு அவனுக்கு வலின்னா என்னன்னு தெரியாது. கடன்னா என்னன்னு தெரியாது. பணம் என்றால் அது வந்து அவனை பொறுத்தவரைக்கும் நம்பர்ஸ். 100ன்னா 100,00,00,000 200ன்னா 200,00,00,000 அவனுடைய அடிமைகள் இருக்காங்க பாருங்க. அந்த ரூ. 200 கோஷ்டி மாரி கிடையாது. இவன பொறுத்தவரைக்கும் இப்படியே அவன் வளர்ந்துட்டான். இவன் திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சானாக்கா, டாப் ஹீரோஸ் லைன்ல வந்து நின்னாகணும். ஏன்னா, அவன் தாத்தா சிஎம். அவங்க அப்பன் துணை சிஎம். அவன் வந்து நின்னாகணும். இப்படியே இவன் பழகிட்டான். இவன் எந்த இடத்துலயுமே ஒரு கம்பல்ஷனையோ, ஒரு பிரஷரையோ, வாழ்க்கையில ஒரு நிர்பந்தத்தையோ இவன் சந்தித்ததே கிடையாது. இப்படி சந்திக்காத ஒருத்தன கொண்டு வந்து நீ உட்கார வச்சுட்டு, இவன் செயல்படுவான் அப்படின்னு மக்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் அவன் கையில போயிட்டு நீ எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு நீ வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உட்கிறன்னா, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மக்கள் தான் சிந்திக்கணும். சிந்திப்பீர்கள் என்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.